வணக்கம். சிகப்பு சோள இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வெள்ளை சோளத்திலே சிவப்பு கலர் சோளம். 3 டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன். அரிசி வேணால் 1 டம்ளர் அளவு அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த மாவை நான் வெறும் சோளம் மட்டும் எடுத்துக்கிறேன். நல்ல உளுந்தாக இருந்ததுன்னா 3/4 டம்ளர் போதும். சுமாரான உளுந்துனா 1 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து ஊறிடுச்சு, அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ சோளத்தை சேர்த்து அரைக்கிறேன். அரைப்பட்டுருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு புளிச்சு பொங்கி வந்ததும் இட்லி அவிச்சுக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இட்லி ஊற்றிடலாம். மாவு ஒரு பக்கமாக இருந்து எடுத்தால் போதும், கலக்க வேண்டாம். ஒரு பக்கமாக ஒரே இடத்துல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி வெந்திரிச்சு எடுத்துடலாம். சத்து நிறைந்த சிவப்பு சோள இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் அரிசி சேர்க்கல. அரிசி வேணால் 1 டம்ளர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்தா இன்னும் நல்லா வரும் இட்லி. இதுவுமே நல்லா வந்திருக்குது. வெறும் சிறுதானியத்தில் மட்டும் வேணும்னா அரிசி சேர்க்காம தான் செய்யணும். நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. இதுக்கு எல்லா வகை சட்னி, குருமா எல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமான சட்னி நல்லாயிருக்கும். நன்றி.